Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur. மிகப்பெரிய ஒரு அறிவிப்பு வரப்போகுது அப்படின்னு அரசியல் வட்டத்தில் பெரிய எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்கு. அண்ணாமலை என்ன செய்ய போறார்? விஜயின் வெற்றி மக்கள் திலம் எம்ஜிஆரை விட சுமார் 5 விழுக்காடு வாக்கு அதிகம் பெற்று விஜய் பெற்ற வெற்றி அண்ணாமலைக்கு பெரிய ஹோப்பை கொடுத்துருக்குது. இதுவரை அவர் கட்சி தனி அமைப்புங்கிறதெல்லாம் ஏற்கனவே அவர் முடிவு பண்ணியிருக்கலாம். அது 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடியே முடிவு பண்ணியிருக்கலாம். அந்த அளவுக்கு அவர் 24ல் 18 விழுக்காடு வாக்கை நிரூபித்தவர். அது எல்லாருக்குமே நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். ஆனால் அந்த வாக்கை நிரூபித்த அவர் 26க்கு மேலே அதை ஏன் முடிவு பண்ணுறாருன்னா, விஜயின் வெற்றி அண்ணாமலைக்கு ஒரு பெரிய ஹோப்பை கொடுத்துட்டு. இப்போ நீங்கள் இன்றைக்கி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 35 விழுக்காடு விஜய்ங்கிறது எக்ஸ்ட்ராடினரி ஓட்ஸ், அதில் எந்த மாறுபட்ட கருத்தும் இல்லை. ஆனால் இந்த விஜய் இன்னைக்கு அதிகாரத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி அவரோட பிறந்தநாள் ஒரு 30 இடங்களில் தான் கொண்டாடப்பட்டது. இன்னைக்கு அண்ணாமலைக்கு பிறந்தநாளுங்கிறது விஜய் அதிகாரத்தில் இல்லாத விஜய்க்கு பிறந்தநாளை கொண்டாடினதை விட பல மடங்கு மக்கள் கொண்டாடுறாங்க. சுபாஷினி ஒருத்தவர் செங்கல்பட்டுலேருந்து எவ்வளோ இது பண்ணுறாருன்னாலும் சரி, உத்தம ராமசாமி கோயம்புத்தூரில் பண்ணுறாருனாலும் சரி, அத்திக்கடவு சுப்பிரமணியம் பண்ணுறாருனாலும் சரி, விஷ்ணு பிரசாத் மதுரையில் தொடர்ந்து அண்ணாமலை கூட பயணிக்கு போகிறனாலும் சரி, நான் ஒரு சில பேர்களை தான் சொல்கிறனாலும் கூட எக்கச்சக்க பேர் இன்னைக்கு சட்டமன்ற தேர்தல் வரும்னா அண்ணாமலை கிட்ட டிக்கெட் கேட்டு 2340 பேர் நிற்கக்கூடிய அளவுக்கு அவர் பிறந்தநாளை தமிழ் மண்ணில் இளைஞர்கள் கொண்டாடக்கூடிய அளவுக்கு அவருக்கு ஒரு பாப்புலாரிட்டி வந்திருக்கு. இளைஞர்களோட முகமாக அண்ணாமலை இருந்தார் விஜய் வரவுக்கு முன்னால். அப்படின்னும் போது அவருக்கு ஒரு பெரிய க்ரௌட் இருந்தது, ஒரு அதிரடி அரசியலை செஞ்சார் அப்படின்ற எதிர்பார்ப்பு இருந்தது. அதெல்லாம் இருந்தது, ஒரு புரிஞ்சுக்க முடிஞ்சது. விஜய் வந்த பிறகு அந்த ஜென்சி வாக்குகளை, இளைஞர்கள் வாக்குகளை அவர் கொண்டு போயிட்டார் அப்படின்னு சொல்லப்படுற இந்த சூழலில் அண்ணாமலைக்கான இடம் அப்படின்றது எதுவாக இருக்கும்? அப்போ நீங்களும் சொல்கிறீங்க அவருக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்கு விஜய் வெற்றி அப்படின்றீங்க. அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? அண்ணாமலைக்கான இடம்ங்கிறது இப்போ நாம் பேசினா there are so many ifs and buts. கண்ணை மூடிட்டு ஒரு கருத்தை சொல்லலாம். பட் இதெல்லாம் என்ன ஹர்டில்ஸ் இருக்குது, அதை எப்படி ஓவர் கம் பண்ணுறாரு, என்ன பொசிஷன் வருது, யூஆப்தி எலெக்ஷனில் என்ன களம் அமையுதுங்கிற வச்சு தான் சொல்ல முடியும். அவர் ஈர்ப்பு சக்தி உள்ள ஒரு லீடர். விஜயோட 10 வயது இளைஞர்கள் தான் பெரிய சாதிச்சிருக்காங்க. ராஜீவ் காந்தி தான் காங்கிரஸ் வரலாற்றிலே, இந்திய வரலாற்றிலே அதிக இடங்களை பெற்றார்னா இந்திரா காந்தி மரணம் மட்டுமில்லை, ஒரு இளம் தலைவருங்கிற ஒரு பார்வை தான். அசாங்கன பரிஷத்தினாலும் சரி, பல இதெல்லாம் இளம் தலைவர்கள் சாதிச்சிருக்கிறாங்க. யங் ஃபோல்ஸ் தான் ஓல்டர் ஃபோல்ஸை மோஸ்ட் ப்ராபப்ளி வெற்றி பெற்றிருக்காங்க. ஒன்லி எக்ஸப்ஷன் மோடி வர்சஸ் ராகுல் காந்தி. ராகுல் காந்தி ஒரு ட்ரெச்சரஸ் எலிமெண்ட்டுங்கிற மாதிரி இருக்கனால மக்களுக்கு ராகுல் காந்தியை ஏற்றுக்கொள்ள முடியலை. மற்றபடி யங் ஃபோல்ஸஸ் தான் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. ஒரு யங் ஃபோல்ஸஸாக வர்றதும் அவருக்கு நம்ம என்ன சொல்லக்கூடிய எக்ஸ் தளம், யூடியூப்பு, இன்ஸ்டாகிராம், த்ரெட்டு, பல சமூக வலைத்தளங்களில் அவர் இன்னைக்கு ஒரு பெரிய ஸ்டாராக இருக்கிறாரு. அவரை பற்றி பேசினா மக்கள் ஆர்வமாக பார்க்குறாரு. அடுத்தால ஒரு யூபிஎஸ்சி பாஸ் பண்ணவர்னால எனிதிங் அண்டர் த சன் ஒரு சப்ஜெக்ட் அவரால் பேச முடியுது. போல்டான ஒரு உழைப்பாளிங்கிறதுல அவர் லீடர்ஷிப்புக்கு ஒரு இமேஜ் இருக்குது. இதை எப்படி அவர் சாதிக்க போகிறாரு, என்ன ரூபத்தில் சாதிக்க போகிறாரு, எப்போ சாதிக்க போகிறாருங்கிறதெல்லாம் we have to wait and see. தலைமைக்கு அதை தெளிவாக சொல்லிட்டாரா? உள்ள என்ன நடந்தது? பாஜக தலைமை நேற்று டெல்லி போகிறாரு, அங்கே போய் சந்திக்கிறார், அமித்ஷாவையும் பார்க்குறாரு, பாஜக தலைவரையும் தேசிய தலைவரையும் சந்திக்கிறாரு. சந்தித்து கடிதம் கொடுத்ததாகலாம் நமக்கு தகவல்கள் வருகிறது. அந்த கடிதத்தில் எதற்காக நான் இங்கே போகிறேன், இதை விட்டு வெளியே போகிறேன் அப்படின்றத விளக்கத்தை கொடுத்ததாக சொல்லப்படுகிறது. என் முன்னிலை என்ன நடந்தது? இல்லை, அது தெளிவாக தானே தெரியுது. ஒரு சீனியர் பிஜேபி லீடரை என்னை பார்த்துட்டு வந்தேன். அண்ணாமலைக்கு அடுத்தபடியாக தமிழ்நாட்டில் பேக்கிங் உள்ள ஒரு தலைவர் தான். எல்லாருமே ஓப்பனாக பேசும்போது எது தானே சொல்கிறாங்க. அண்ணாமலைக்கு நடந்தது இன்ஜஸ்டிஸுங்கிற ஒரு தன்மை எல்லாருக்கும் இருக்கத்தானே செய்யுது. என்னமோ 11 விழுக்காடு எடுத்த அவர் வாக்க 3 விழுக்காடு வச்சுட்டாங்க. எல்லாமே தான் ஒரு எம்எல்ஏ ஆனால் போதும். இந்த கட்சிக்கு கட்சி தலைமை வாய்ப்பை கொடுக்குறாங்க, நிறைய பேருக்கு வாய்ப்பை கொடுக்குறாங்க. இலகணேசன்ஜி பெரிய தியாக வரலாறு கொண்டவர், கவர்னர் ஆனார். தமிழிசை அம்மையார் அவங்களும் இந்த கட்சிக்கு ஒரு எதிர்காலம் என்ன இருக்குன்னு இல்லாத காலகட்டத்தில் இலகணேசன்ஜி அவங்களுடைய ஒரு முன்னெடுப்பு மூலமாக கட்சிக்குள்ளே வந்தவங்க. அதே மாதிரி பல எல்முருகன் விலை போகாத ஒரு ஆர்எஸ்எஸ் ஊழியரான ஒரு 2 முறை ராஜ்யசபா இது பண்ணியிருக்கிறாரு. ஆர்எஸ்எஸில் உறுதியான சிபி ராதாகிருஷ்ணன் ஒரு
துணை ஜனாதிபதிங்கிற அந்தஸ்தை, கவர்னர் துணை ஜனாதிபதிங்கிற அந்தஸ்தை பெற்றிருக்காரு. ஸோ இந்த கட்சி வந்து ரிவார்ட் பண்ணுறாங்க. அந்த கட்சிக்காக உழைச்சவங்க, பாடுபட்டவங்க. நாமினேட்டட் ராய்சபானார். ஜனா கிருஷ்ணமூர்த்தி ஜி வந்து அவர் நேஷ்னல் பிரசிடென்ட் ஆனாருன்னா ரிவார்ட் பண்ணுறாங்க. பட் அல்டிமேட்டாக தமிழ் மண்ணுக்குள்ளே இந்த கட்சிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணவங்க, ப்ரூவ் பண்ணவங்க யார்? பொன்னார். அவர் வந்து 2014 ஒரு அலையன்ஸை உருவாக்குனார். அந்த அலையன்ஸ் மூலமாக அவரும் அமைச்சரானார். அன்புமணியும் ஜெயிக்க வச்சார். 2 எம்பி, 5.5% ஓட்டு. அதற்கு பிறகு 2024 அண்ணாமலை 18 விழுக்காடு வாக்கு, அதில் பாஜகவுக்குன்னு 11 விழுக்காடு வாக்கை சாதிச்சார். இந்த சாதிச்சவங்கன்னு சொன்னால் தமிழக அளவில் அண்ணாமலையும் பொன் ராதாகிருஷ்ணன் அடுத்தபடியார். பட் பொன் ராதாகிருஷ்ணனுக்கு இதில் 2 எம்பியும் என்டிஏ சார்பாக அவர் வெற்றி பெற்று கொடுத்துருக்காங்க. அதர் தான் தட் என்ன நடந்திருக்குது? முன்னே ஒரு காலகட்டத்தில் வாஜ்பாய் தலைமையில் இல கணேசன் ஜி கலைஞர்கிட்டே ஒரு கூட்டணியை உருவாக்கி 27 எம்பி சீட்டு அவர் ஜெயித்தாருன்னு சொன்னால், ஒரு இந்த 2000க்கு பிறகு இங்கே சாதிச்சதுன்னு சொன்னால் அது 14 இவர் பொன் ராதாகிருஷ்ணனும் 24 அண்ணாமலையும் தானே. அதர்ஸ் வந்து கட்சியில் இருக்காங்க, சீனியாரிட்டி காட்டுறாங்கங்கிறதுக்காக ஒரு பதவிகளை அடைஞ்சுக்கிட்டாங்களே தவிர கட்சிக்கு அவங்க கான்ட்ரிபியூஷன்ஸ் சாதித்ததானே. சும்மா கலெக்டிவ் அதுன்னு சொல்லலாம். இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ அவர் கட்சி ஆரம்பிக்கிற முடிவில் தான் இருக்காரா? அதுதான் இறுதியான முடிவா? அவருக்கு என்னுடைய ஆசீர்வாதம், அன்பு, வெல்விஷர் எல்லாமே உண்டு. ஒரு தேசிய எண்ணம் கொண்ட பெருந்தலைவர் காமராஜ் ஆதரித்த குடும்பத்தை சேர்ந்தவர். அடுத்தபடியாக அவர் இன்னைக்கு வந்து சனாதன எதிர்ப்புன்னு இவர் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் அருமையாக ஷைன் பண்ணுவார். சதீஷன் மாதிரி சட்டமன்றத்தில் ஷைன் பண்ணுறாரு. அந்த திறமையை நம்ம குறைச்சி மதிப்பிடலை. அவர் ஐடியாலஜிக்கலாக வந்து சனாதன எதிர்ப்புன்னு சொல்லும்போது ஆளுங்கட்சியும் சனாதன எதிர்ப்புக்கு தான் இங்கே ஓட்டு இருக்குன்னு, அவங்களும் சனாதன எதிர்ப்புன்னு இவர் சனாதன எதிர்ப்பு வாக்குகளை உதயநிதி ஸ்டாலின் அள்ளிட்டு போயிடக்கூடாதுன்னு நினச்சி இவங்களும் அந்த கருத்தை சொல்லும்போது, சனாதன எதிர்ப்பை தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் முதலமைச்சர் விஜயாலும் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் ஆட்டும் அதனாலும் பேச முடியுமான்னு சனாதன தர்மத்துக்கு ஆதரவான ஒரு கருத்தை தெளிவாக பேசுகிறார் அவர். ஸோ அவரோட கடந்து வந்த பாதையில் உள்ள சனாதன தர்மம், இந்து தர்மம், உலகத்துக்கே வழிகாட்டக்கூடிய இந்திய தர்மத்தின் மேலே அவருக்கு ஒரு முழு நம்பிக்கை உள்ளவராக தான் அது கட்சியை ஆரம்பிக்கிறாரு. அதற்கு வந்து அவர் தேர்ட் லாங்குவேஜ் விஷயத்தில் மாறுபட்ட கருத்து சொல்லக்கூடாதுன்னு இல்லை, அதில் மாறுபட்ட கருத்தையும் சொல்கிறார். ஸோ அவர் இந்த தமிழ் மண்ணுக்கு ஏற்ப தன்னை தகவமைத்து கொண்டு ஒரு அமைப்பு, ஒரு அரசியலுங்கிறதுல பயணிக்கலாம். எப்படி பயணிப்பாருங்கிறது வந்து வரும் காலங்களில் தான் தெரியும். பட் அவரை எதிர்பார்த்து ஒரு பெரிய கூட்டம் இருக்குது. இன்னைக்கு ஒரு சட்டமன்ற தேர்தல் வந்தோன்னா 214 2340 பேர் அவர்கிட்ட டிக்கெட் கேட்க தயாராக இருக்கிறான். நம்மளை பொறுத்தளவில் 29 மோடி ஃபார் பிஎம் 2029 தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். பல ஸ்டேட்டுகளில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். தமிழ்நாட்டிலேயே அதற்கான நமக்கான ஸ்ட்ராட்டஜி இருக்குது. நம்ம ஸ்ட்ராட்டஜியை காப்பி அடித்து ஒருத்தர் ஜெயிப்பார்னா வி கேன் ப்ரொடியூஸ் பிளண்டி ஆஃப் ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் வி கேன் வின்னுங்கிற கான்ஃபிடென்ட்ல நம்ம மோடிக்கான இதைத்தான் நாம் பயணிச்சுட்டு இருக்கோம்ன்றாலும் கூட அண்ணாமலைக்கு தனிப்பட்ட முறையில் நம்மளோட முழு அன்பும் ஆதரவும் ஆசையும் என்னைக்கும் உண்டு. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur.